ஆமா, மேட்ரிக்ஸ் அடிஷன்னா என்ன அப்படின்னு போய் பாருங்க. இதெல்லாம் 2 டைமென்ஷனல்ல மட்டும்தான் பண்ண முடியும். முதல்ல பொறுமையா உட்காந்து இதை எழுதிக்கோங்க. இந்த இந்த ஐடியாவை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, A11 B11 ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க, A12 B12. அப்போ இன்னொரு அரே வேணும், கரெக்டா? இது ஒரு 3x3, இது ஒரு 3x3, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 2x2 2x3 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஏவோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பியோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஏவோட ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், பியோட ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், இப்படி ஆட் பண்ணணும். அவங்க இந்த டயக்ராமே போதும் இதை புரிஞ்சுக்கிறது. நம்ம என்ன, இவங்க 1 2 3ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம 0 1 2ன்னு வச்சிருக்கோம். ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் வேணும். அவுட்டர் நோட் பண்ணி வைக்கணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்டர் ஃபார் லூப்ல ரோ எழுதிக்கணும், இன்னர் ஃபார் லூப்ல காலம் எழுதிக்கணும். நெஸ்டட் ஃபார் லூப்ல இதை ஆட் பண்ணா போதும். தேர்ட் அரே தேவைங்கிறது இல்லை, ஆட் பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணா கூட போதும். பிரிண்ட் மட்டும் பண்ணணும்னா இது போதும். இப்போ மேட்ரிக்ஸ் அடிஷன், ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ரெண்டும் இன்னைக்கு டாஸ்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் அடிஷனோட சேர்ந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இவ்வளவு பெருசு பண்ணணும். பாருங்க, A1 அங்க A2, A1ஐயும் A2ஐயும் திரும்ப, அதாவது இந்த ரோ இந்த காலம், திரும்ப இந்த ரோ இந்த காலம், இப்படி பண்ணணும். 3 ஃபார் லூப் தேவைப்படலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை நார்மலா பண்ண தெரியாம ப்ரோக்ராம்ல ட்ரை பண்ணக்கூடாது. சாதாரணமா 2 நம்பர் கொடுத்து ஒரு பேப்பர் பேனால உங்களுக்கு முதல்ல பண்ண தெரியும், லாஜிக் தெரிஞ்சுட்டு தான் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி. மொத்தமா உட்காந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு மொத்தமா அதிகபட்சமா 3/4 மணி நேரம் ஆகும். உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, வீட்டில் போய் பண்ணீங்கன்னா 2 மணி நேரம் அதிலேயே உட்காந்துருக்க வேண்டியதான். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதனால முடிச்சுட்டு போயிருங்க. மேட்ச் 2:30 மணிக்கு தானே, 2:30 மணி வரைக்கும் இன்னைக்கு படிச்சுட்டு 2:30 மணிலேருந்து மேட்ச் பார்த்துக்கோங்க. இல்லை, போர் பார்க்குறேன், சும்மா பேப்பரில் படிக்கிறேன், பார்த்து வச்சிருக்கோம். உங்களை சும்மா உசுப்பேத்தி விடுறதுக்காக இது ரெண்டையும் பண்ணிருங்க. அப்போ நம்ம இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் தான் படிக்க போறோம்? 2:30 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஃபுல் மேட்ச் பார்த்துக்கலாம். நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருங்க. அப்போ மேட்ச் எல்லாம் பாக்குறீங்கன்னா நீங்களாவே மேட்ச் பார்க்கறதுல இருந்தெல்லாம் ப்ரோக்ராம் எடுத்து பண்ணலாம். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்காங்களா, அப்போ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங் அரே. பாருங்க, இந்தியன் BCCI பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் அரே வச்சுக்கலாமா? அந்த ஸ்ட்ரிங் அரேல ரோஹித் சர்மா, விராட் கோலி, இவங்களெல்லாம் வச்சுக்கலாமா? கரெக்டா? இப்படி ஒரு 15-16 பேர் வச்சுக்குவீங்க. இந்த 15-16 பேரும் IPL விளையாடுவாங்க, கரெக்டா? ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி ஒரு 15 பேர் இருப்பாங்கன்னா 15 பேர் விளையாடுவாங்க. முகமது ஷமி, இன்னொரு ஒரு பவுலர் பும்ரா, இந்த மாதிரி எல்லாருமே இது விளையாடுவாங்க. சரியா? இது ஒரு அரே. இப்படி BCCI பிளேயர்ஸ்னு ஒரு அரே. சரியா? இன்னொரு அரே நான் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் அரே IPL கேப்டன்ஸ் அப்படின்னு ஒரு அரே. யாரெல்லாம் கேப்டனா இருக்கிறது? ரோஹித் சர்மா கேப்டனா? இல்லை தூக்கிட்டாங்களா? சரி வச்சுக்கோ. பும்ரா கேப்டனா? IPL கேப்டனா? IPL கேப்டனா இல்லை, வேற யாராவது இருக்காங்களா? விராட் கோலி கேப்டனா?
கேஎல் ராகுல் கேப்டனா, இப்படி நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ இந்த பக்கம் ஐபிஎல் கேப்டன்ஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த ஐபிஎல் கேப்டன்லயும் இருந்து பிசிசிஐ மேட்சும் ஒன் டே மேட்சும் ஆடிக்கிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படி ஃபில்டர் பண்ணலாமா? இப்போ இது பிசிசிஐ பிளேயர்ஸ், இது ஒன் டே இன்டர்நேஷனல், கரெக்டா? அப்போ இதே மாதிரி பிசிசிஐ இன்னொரு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு, T20 ஒரு லிஸ்ட் வச்சிருக்கா. அப்போ எனக்கு T20லயும் விளையாடணும், ஒன் டேலையும் விளையாடணும், அந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும். இதே மாதிரி பிசிசிஐ டெஸ்ட் மேட்சுக்கு தனியாக வச்சிருக்குல்ல. இப்போ இதுலேயே கொஞ்சம் பேர் டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு தனி கேப்டன், ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி கேப்டன் தானே, அப்படி இது போயிட்டு இருக்காங்கல்ல. அப்போ எனக்கு 3 ஃபார்ம்லேயும் விளையாடுற பிளேயர்ஸ் யார் யாருன்னு எடுத்து தர முடியும். இதுதான் அரே படிக்கிறதோட கோல். இதை நீங்கள் மேனுவலாக பண்ணுறது கஷ்டம், ப்ரோக்ராமாக எழுதுறது ஈஸி. இதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பிளேயர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்றேன், ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்றேன், நியூசிலாந்து லிஸ்ட் கொடுத்துட்றேன், பங்களாதேஷ் லிஸ்ட், ஆப்கானிஸ்தான் லிஸ்ட், எல்லா பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துட்றேன். ஐபிஎல்ல யார் யார் விளையாடுறாங்கன்னு எனக்கு எடுத்துக்கிடும். அப்போ ஐபிஎல் பிளேயர்ஸ் லிஸ்ட் தனி, ஐபிஎல்ல விளையாடுற ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யார், ஐபிஎல்ல விளையாடுற ஐபிஎல்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க போகிறோம். எத்தனை பெர்சன்டேஜ் பீப்புள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், எத்தனை பெர்சன்டேஜ் ஆல்ரவுண்டர், எத்தனை விக்கெட் கீப்பர் கேப்டனாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேனுவலாக பண்ணுறது கஷ்டம், அரே தெரிஞ்சா ஈஸி. அதுதான் இதோட ஆக்சுவல். இப்படி இதுதான் ப்ராஜெக்டே, இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டே. பேப்பரில் விராட் கோலி 3 ஃபார்ம்லேயும் ஒன் டே இன்டர்நேஷனல், T20, டெஸ்ட் மேட்ச் 3 ஃபார்ம்லேயும் 100 மேட்சுக்கு மேலே விளையாடுற 100 300 100 300 சரியா, 300க்கோ 100க்கு மேலேயோ விளையாடுன ஒரே உலகின் ஒரே கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அப்படின்னு நேற்று கட்டம் போட்டு ஒரு நியூஸ் போடுறாங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சா நீங்கள் தான் அந்த நியூஸை பிரேக் பண்ணுற முதல்ல. கரெக்டு தானே? இதை ப்ரோக்ராம் எழுதி தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை எண்ணிருப்பாங்களா? ப்ரோக்ராம் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உட்காந்து நான் இந்த அரே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கும், கடுப்பாக இருக்கும், எதுக்குடா படிக்கிறோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு ரியல் சினாரியோவுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லணும். இதை இந்த வீக் டாஸ்காக வச்சுக்கோமா, இதை என்னைக்கு முடிக்கலாம்? சரி, இந்த வீக்குக்குள்ள இதை பண்ணி இந்த மாதிரி ஒரு, எனக்கு என்ன வேணும்னா, நான் இந்த மாதிரி ஒரு ரியல் கேஸ் எடுத்துக்கிட்டேன், அந்த ரியல் கேஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரெடி பண்ணணும். அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரெடி பண்ணி எனக்கு இதுதான் ரியலாகவே பெரிய விஷயம். எல்லா கருத்து கணிப்பு எல்லாமே அப்படிதான். இப்போ நான் ஒரு டேட்டா எடுக்க போகிறேன், இங்கே இருக்கிற எல்லாரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸை கேட்க போகிறேன். அதில் எத்தனை பேரோட அப்பா வந்து கிராஜுவேட்ஸ், எத்தனை பேரோட அம்மா கிராஜுவேட், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் இங்கே எடுக்க போகிறேன். எத்தனை பேர் வந்து வீட்டில் அவங்க தான் முதல் கிராஜுவேட், இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அண்ணன் கிராஜுவேட்டாக இருக்காரு, ஒரு அக்கா இருக்காங்க, அக்கா கிராஜுவேட், அப்படி எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை இவங்க தான் முதல் கிராஜுவேட்டாக இருக்கு, இப்படி எத்தனை பேர். அப்போ எல்லாத்துக்கும் நான் அரே தானே ரெடி பண்ணணும். சொல்கிறது கரெக்டாக? ஒரு அரே ரெடி பண்ணி அந்த அறையிலேருந்து தான் நான் டேட்டாவை எடுத்து இத்தனை பெர்சன்டேஜ் கிராஜுவேட்ஸ், இதெல்லாம் வச்சு தான் கவர்மெண்ட் ஸ்கீமே கொண்டு வருது. கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே பியூரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பீப்புள் இதை விரும்புகிறாங்க. அப்போ நம்ம இந்த அது நல்லதா கெட்டதா அது தனி, அது ரெண்டாவது. நல்லதா கெட்டதாங்கிறதே ரெண்டாவது. இவ்வளோ பேர் இதை லைக் பண்ணுறாங்க, கொண்டு வருவோம். இவ்வளோ பேர் இதை லைக் பண்ணல, கொண்டு வரலாம். அவ்வளோ பேர் தானே எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அதான் கவர்மெண்ட். இப்போ இதெல்லாம் நீங்கள் அறையை வச்சு பண்ணலாம். அறையோட சேர்ந்து பைத்தான் எல்லாம் கொஞ்சம் கலந்து விட்டீங்கன்னா, பைத்தான்ல இதை ஹேண்டில் பண்ணுறது தான் பாண்டாஸ், நம்பை பாண்டாஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம். +1 +2 பைத்தான் புக்கில் அதை பற்றின கதை இருக்கு, பாண்டாஸ் நம்பை பற்றி இருக்கு. நீங்கள் ரொம்ப +2 புக்கில் இருக்கு. இதை பாண்டாஸும் நம்பையும் வச்சு இதை நான் வந்து கிராஃபாக எப்படி மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு ஒன்றை பற்றி, மேட்ப்ளாட்லிப்புங்கிறது +2 தமிழ் மீடியம் புக்கில் இருக்கு. +2 தமிழ் மீடியம் புக்கோட கடைசி சாப்டரோ அதுக்கு முந்தின சாப்டரோ இந்த மேட்ப்ளாட்லிப்பை பற்றி பேசுகிறாங்க. மேட்ப்ளாட்லிப் என்ன பண்ணுன்னா பை சார்ட்
இந்த பார் சார்ட் எல்லாம் இருக்குல்ல, அது போட்டு கொடுத்துரும். அப்போ நீங்கள் இதுபடி இத்தனை பெர்சன்டேஜ்னு இதெல்லாம் வச்சு பைத்தானில் இதே அரே வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா மேட்பிளாட்லிப்பாக கனெக்ட் பண்ணும். இப்போ ஈஸியாக உங்கள் சிஸ்டமில் மேட்பிளாட்லிப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி? sudo apt install matplotlib, அவ்வளோதானே. ஏதோ இன்ஸ்டால், அப்படி இல்லைன்னா பைத்தான் 3, இதில் பைத்தான் 3ன்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாஸ்க் எல்லாம் இந்த வாரம் பண்ணிடலாம். அரேவுக்கு அப்போ ஒரு க்ளோஸ் பண்ணிடலாமா? அரேவை க்ளோஸ் பண்ணுறதே அரே எங்கே போய் முடியும் அப்படின்னா, அரே நம்மளை டேரெக்டாக கொண்டு போய் ஸ்ட்ரிங்கில் கொண்டு போய் நிறுத்திடும். அடுத்த டிஸ்கஷன் அப்போ ஸ்ட்ரிங்னா என்ன, என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னா என்ன, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்னா என்ன, ஃபார் ஈச் லூப்னா என்ன, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ நான் சும்மா இங்கே ஒரு அரே எழுதுறேன். கையில் ஒரு அரே இருக்குது, 5x5 அரே ஒன்று இருக்குது. அரே முடிக்கிறதுல ஒன்னே ஒன்று சொல்லி முடிப்போம். அரேவோட மினிமம் லென்த் என்ன? அரேயோட மினிமம் லென்த் என்ன? 0வா? இல்ல அரே லென்த் கேள்வி என்ன? கேள்வி என்ன? அரேவுக்கு நான் எப்போ வரீங்க? அரேவோட மினிமம் குணா, அரேவோட மினிமம் லென்த் என்ன? நீ ஃபிக்ஸ் பண்றதா அரேவோட லென்த். நீங்க 5 கொடுத்தீங்கன்னா அரேவோட லென்த் 5, நீ 10ன்னு கொடுத்தா 10 சொல்லலாம். ஆன்லைன்ல இருந்தாலும் ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு மினிமம் என்ன கொடுக்கணும்? இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? 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 டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? நீங்க தான் சொல்லணும். எங்க தெரியல, டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? நிறைய நோட்ஸை கொஞ்சம் பாருங்க, அதுதான் உங்களை கஷ்டப்படுத்தும். இப்படி ஒரு அரே எழுதுறோம், அரேயோட மேக்ஸிமம் லென்த் என்ன? சரி, மினிமம் லென்த்தை விட்டுருங்க, மேக்ஸிமம் லென்த் என்ன சொல்லுங்க ஹரிஷ். அரேயோட மேக்ஸிமம் நியூ இன்டீஜர்னு கொடுத்தீங்க, என்ன கொடுக்கலாம்? இந்த கேள்வியை வந்து அரே பத்தின ஆரம்ப நாள்லயே கேட்டிருக்கேன். இங்க குணா உட்காந்துருந்தாரு, குணா உட்காந்துருக்கும் போது இங்க இன்டீஜர்னு எழுதுறதுனால இன்டீஜர்னு எழுதுறோம், அப்போ ஃப்ளோட் அரே கிரியேட் பண்ணா என்னங்க பண்ணுவீங்க? ஃப்ளோட்ல தானுங்க இந்த இடத்துல நியூ ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல 5ன்னு கொடுக்கணுமா 5.0ன்னு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ பூலியனுக்கு என்னங்க கொடுப்பீங்க? அப்படி மாதிரி தான் அப்போ உள்ள இருக்கிற பாக்ஸுக்குள்ள இன்டீஜர் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ நெகட்டிவ்ல கொடுக்கலாமா அப்படின்னா நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன் ஒன்று வருது அப்படின்னு நோட் பண்ணி வச்சோம். அப்போ இந்த இடத்துல மினிமமா என்ன நம்பர் கொடுக்கலாம்? 1ன்னு கொடுத்தா எத்தனை பாக்ஸ்? 2ன்னு கொடுத்தா 2 பாக்ஸ். அப்போ 0ன்னு கொடுத்தா அப்போ அப்படி 0ன்னு கொடுக்கலாமா? அப்போ அப்படி 0ன்னு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அரேவோட மினிமம் லென்த் 0 தான். முதல்ல கரெக்டா தான் சொன்னீங்க, ஸ்ட்ராங்கா இல்ல? ஆமா கரெக்டா தான் சொன்னீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். முதல்ல கரெக்டா தான் சொன்னீங்க. உங்களை யாராவது ஆதரிச்சாங்களா?
எப்பவுமே ஆதரிக்கிறது ஆதரிக்கிறது. எவ்வளவு வைக்கலாம் காரணம் என்ன சொல்றேன் இப்படி ஒண்ணு படிச்சிருக்கோம். சார் அவங்க சொன்னாங்க அவங்களும் 0 சொன்னாங்க, இவரு 0 சொன்னவங்களே 3 பேர் இருக்கீங்க. திரும்ப 0வான்னு அழுத்தி கேட்டோடனே அப்படியே கண் பார்வை அப்படியே திருப்பிட்டு சரி போ அப்படின்னு விட்டு போயிட்டீங்க. இந்த கேள்வி என்னைக்கு கேட்டிருக்கணும்? அன்னைக்கே கேட்டிருக்கணும், கேட்கல. தப்பு தானே? அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? எழுதி இருந்த பாருங்க. 21400 நான் சொல்லல. 214க்கு அப்புறம் இன்டீஜரோட ஒரு பெரிய சைஸ் வரும். இன்டீஜர் இந்த பிராக்கெட்ல இன்டீஜர் தான் கொடுக்கணும். அப்ப இன்டீஜரோட மேக்ஸிமம் நம்பர்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் இதோட மேக்ஸிமம். மினிமம் 0 அப்படின்னு எழுதியிருப்பீங்க. இப்போ 0னா ஸ்பேஸே அலோகேட் ஆகாது, இண்டெக்ஸே கிடையாது. ஆமா ஆமா. அப்போ ஏன் அப்படி கொடுக்குறீங்கிறதான் கேள்வி. கொடுக்க வேண்டியது இல்லை, அப்புறம் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அதான் கேள்வி. கரெக்டா? இப்போ அதுக்கான ஆன்சர் தான் என்ன படிக்க போறோம்னா, இப்போ 5 எக்ஸாம் இல்லை 5 ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எந்த ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஓகே, சரிதானே? காலேஜ்ல எல்லாம் செமஸ்டருக்கு கரெக்டா தான் பேப்பர் எழுதுவீங்களா? கூட குறையெல்லாம் இருக்கும். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கேட்க 4 5 அரியர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ல. ப்ராஜெக்ட்னு சொல்லி மொத்தமாக கம்மி பண்ணிடுவாங்க, ஃபைனல் செமஸ்டர்லாம் பேப்பர் கம்மியாயிரும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க, நான் இந்த இடத்துல மார்க்ஸ்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். நான் பிஎஸ்சி படிக்கிறேன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். எனக்கு 6 செமஸ்டர் உண்டுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எத்தனை பேப்பர்னு தெரியாது. அப்போ இந்த இடத்துல இப்படி தான் கொடுக்க முடியும். 6 செமஸ்டர் உண்டு, ஆனால் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் இத்தனை பேப்பருங்கிறது தெரியாது. அப்போ தெரியாமல் நான் வந்து 1 கொடுங்க 2 கொடுங்கன்னு கேட்க முடியாது. இது புரியுதா? இதுக்கு அப்புறமா அப்போ இப்போ என்னன்னா 6 பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, உள்ள அரே எதுவும் கிரியேட் ஆயிருக்கு. ஐடியா புரியுதா? அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல, அதாவது மார்க்ஸ் ஆஃப் 0ல எனக்கு ஒரு 5 பேப்பர் இருக்கு. 2வது செமஸ்டர்ல எனக்கு 6 பேப்பர் இருக்கு. இப்படி நீங்க தனித்தனியா கொடுத்துக்கலாம். 3வது செமஸ்டர்ல எனக்கு 8 பேப்பர் இருக்கு. அப்போ அரேவே எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா இப்படி கிரியேட் ஆயிருக்கும். 0ன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பாக்ஸை 0 உள்ள எதுவுமே கொடுக்காம விட முடியாது. செகண்ட் பாக்ஸா விட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் எத்தனை அவுட்டர்ல எத்தனை அரே வேணும்னு சொல்றது, எத்தனை செமஸ்டர்னு சொல்றது. சிங்கிள் டைமென்ஷனல்ல 0ன்னு கொடுத்துக்கலாம். மீனிங்லெஸ் கொடுக்கறது கொடுத்தா தப்பு இல்லை, டெக்னிக்கலி சின்டாக்ஸ் வைஸ் தப்பு இல்லை, இப்படி கொடுக்கலாம். அப்போ அரேவே எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா 6 செமஸ்டர், முதல் செமஸ்டர் 1 2 3 4 5 பேப்பர், 2வது செமஸ்டர் 6 பேப்பர், 3வது செமஸ்டர் 8 பேப்பர், இப்படி கிரியேட் ஆயிருக்கும். 4வது செமஸ்டர் 3 பேப்பர் தான் எழுதுறேன்னா அப்படி இருக்கும். அம்பானி வீடு பார்த்துருக்கீங்களா? அம்பானி அடுக்கடுக்கா ஏடா கூடமா அப்படி கட்டி வச்சிருப்பாரு. இப்படிதான் நம்ம அரேவும் கிரியேட் ஆயிருக்கும். முதல் அறை எவ்வளோ இருக்கும், 2வது அறை எவ்வளோ இருக்கும், 3வது அறை எவ்வளோ இருக்கும், 4வது அறை எப்படி இருக்கும். எவ்வளோ ஷேப்லெஸ்ஸாக தானே இருக்கு வீடு, கரெக்டா? இப்படி இருக்கும். இப்படி கிரியேட் பண்ற அரேவுக்கு என்னென்ன வாசிக்கிறது, எப்படி வாசிக்கிறது? ரகட் பாய்ஸ், அது மாதிரி ரகட் அரே அப்படின்னு இருக்கு.
என்ன பண்றாரு இல்ல இல்ல சும்மா வாசிச்சுக்காங்க. டிராக்ட் அரேஸ் அப்படின்னோ இல்லை இதுக்கு ஜாக்ட் அரேஸ்னோ கிரியேட் பண்ணலாம். இது வந்து இந்த ஐடியா வந்து ரேக்ட் அரே இல்லை ஜாக்ட் அரே. இப்படி பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி யாரையும் கிரியேட் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு இன்டர்வியூவில் இப்படி கொடுத்துட்டு இது சின்டாக்ஸ் எரர்னு நினச்சிட்டு வந்துடக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கட்டாய நம்பர் சொல்லி தான் ஆகணும். எத்தனை மாடி கட்டுறீங்கன்னு சொல்லி தான் ஆகணும். ஒவ்வொரு மாடியிலையும் எத்தனை ரூம்ங்கிறத பின்னாடி சொல்லிக்கலாம். 2 டைமென்ஷனல் அரேல இதெல்லாம் உண்டு. அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேஸில் இதெல்லாம் உண்டு. இப்போ ஸ்ட்ரிங் பற்றின டிஸ்கஷனுக்கு போயிடுவோமா? ஸ்ட்ரிங் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா ரியல் டேட்டா, ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிங் தான். நீங்கள் கூகுளில் போய் தேடுறீங்க, ஸ்ட்ரிங்கை தான் டைப் பண்ணுறீங்க. சாட் ஜிபிடியில் போய் தேடுறீங்க, ஸ்ட்ரிங்கை தான் வார்த்தையை தான் டைப் பண்ணுறீங்க. இந்த வார்த்தையை எடுத்து வச்சுட்டு தான் டேட்டா சயின்ஸ், வார்த்தையை எடுத்து வச்சுட்டு தான் மிஷின் லேர்னிங். என்ன வார்த்தை சொல்லி தேடுறாரு, வார்த்தையை எடுத்து வச்சுட்டு தான் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிறதுலாம். எந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுது எல்லாமே வார்த்தை தான். கரெக்டா? வார்த்தையை எடுத்து வச்சுட்டு தான் அதை பார்க்குறாங்க. அத வார்த்தைக்கான ப்ரோக்ராமிங் டேர்ம் தான் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா வார்த்தைன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்குங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சரம். சரம்ங்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? சரவெடி வேற பூ கட்டுவாங்கல்ல, அது சரம் தான் சொல்லுவாங்க. முளம் வந்து அளவு, கட்டுறது இருக்குல்ல, கட்டிக்கிட்டே போவாங்கல்ல, அத பூச்சரம். வராது ஏதோ சரவணான்னு சொல்ல வந்தாரு. கண்டினியூஸா இருக்கிறது குரல், அதுல கூட அப்படி பேர் வச்சிருக்கலாம். ஏங்க அவர் சரக்கு லாரி சொன்னாருங்க, நீங்க ஏன் உங்களுக்கு எந்த சரக்கு ரயில் எப்படி இருக்கீங்களே நீங்க? நான் கொஞ்சம் கூட நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எதிர்பார்க்க. நல்ல பசங்க எல்லாம் இருக்கிற இடத்துல இப்படி தரம் தெரியாம சொல்லிட்டேனே, வார்த்தையோட நிறுத்திருக்கணும்னா என் கொழுப்பு. ஸ்ட்ரிங் வார்த்தை அப்படிங்கிறதுக்கு இங்க ஸ்ட்ரிங்னு பேரு. பைத்தான்ல இதை எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க. எஸ்டிஆர் சரியா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல, சி ஷார்ப்ல இந்த எஸ்எஸ் ஸ்மால்ல எழுதிக்குவாங்க. சி ஷார்ப்லலாம் ஸ்ட்ரிங்னு எழுதுவோம். இப்போ ஸ்ட்ரிங்னா என்னது அப்படின்னா கேரக்டர் அரே தான் ஸ்ட்ரிங். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரிங். இப்போ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்னா எதெல்லாம் இப்போ ஸ்ட்ரிங்? லெட்டர்ஸ். ஒரு கேரக்டர் அரேல என்னென்னலாம் எழுதலாம்? கேரக்டர் அரே ஒன்று எழுதுறேன், உள்ள என்னென்னலாம் எழுதலாம்? வேற நேம்னா என்னென்னலாம்? ஏபிசிடியா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கேரக்டர் அரேல உண்டா? அதுவும் ஒரு கேரக்டர் தான். கேரக்டர்ங்கிறது கீபோர்ட்ல எதெல்லாம்? நம்பர்ஸ். எல்லா கீபோர்ட்ல இருக்கிற எல்லா கீயுமே கேரக்டர்.
உண்டு. இப்போ நீங்க இப்படி எழுதிக்கலாம். இது நம்பரா ஸ்டோர் பண்ணல, கேரக்டரா ஸ்டோர் பண்றோம். அதனால கோட்ஸ்ல ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்கிறது தான் சொன்னேன். கேரக்டர்னா ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்பர்ஸும் உண்டு, ஸ்பெஷல் கேரக்டரும் உண்டு. ஒரு இமெயில் ஐடிங்கிறது ஒரு கேரக்டர் அரே தானே. அப்போ இமெயில் ஐடியில எல்லாமே இருக்குல்ல. மெயில் ஐடி இருக்கு, அதுல நம்பர் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, டாட் இருக்கு, அண்டர் ஸ்கோர் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அப்போ இமெயில் ஐடிங்கிறது கேரக்டர் அரேனா கேரக்டர் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தானே, எல்லாமே தான். வேற இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ எஸ் கேபிட்டல்ல இருக்கா அப்படின்னா இது என்னது? கிளாஸ். அப்போ ஒரு கிளாஸை பத்தி படிக்கணும்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? அது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு கிளாஸை பத்தி படிக்கும்போது என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? மெத்தட். நான் என்ன கேட்கிறேன், உங்க நோட்ஸ்ல இருக்கு, எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கிறேன். ஒரு நிமிஷம் இருப்பா, நீ எப்போ இதை சொல்லியிருக்கேன், நான் நோட்ஸை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? நோட்ஸ்ல இருக்கு போல. ஒரு கிளாஸை பத்தி படிக்கும்போது என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? நான் கேட்கறது வாட் இஸ் கிளாஸ் இல்ல, நீங்க ஒரு கிளாஸை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பர். பேக்கேஜ் வேற, கிளாஸை பத்தி பேக்கேஜ் வேற, பேக்கேஜ் நேம் வேற. நோட்ஸை படிக்க மாட்டீங்க. அதெல்லாம் வாட் இஸ் கிளாஸ். எனக்கு ஒரு கிளாஸை பத்தி படிக்கிறேன்னா நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியாப்பா அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு தான் நீங்க உள்ள போய் படிக்கணும். அந்த கிளாஸ் எந்த பேக்கேஜ்ல இருக்கு, அந்த கிளாஸ்ல என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, அப்பதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ஸ்ல எதெல்லாம் ஸ்டாட்டிக் எதெல்லாம் நான் ஸ்டாட்டிக், அந்த எதெல்லாம் ஸ்டாட்டிக் எதெல்லாம் நான் ஸ்டாட்டிக், அதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு. இந்த டாபிக்கை எப்போ எடுத்தோம்? ரொம்ப நாள் ஆச்சு, அதனால மறந்துடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. போன வாரம் தான் எடுத்துருக்கு. ஸ்கேனர் கிளாஸ் பார்க்கும்போது மேத்து ஸ்கேனர்லாம் பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். ஜாவா டாட் லேங்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். எந்த பேக்கேஜை இம்போர்ட்டே பண்ண வேண்டாம், லேங் பேக்கேஜ். இப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்கு? எப்படி சொல்றீங்க? எங்க யூஸ் பண்றீங்க? யூஸ் பண்ணிருக்கீங்களா? மெயின் மெத்தட்லயே ஸ்ட்ரிங் இருக்கு. அப்போ ஸ்ட்ரிங்கிறது ஜாவா டாட் லேங் பேக்கேஜில் இருக்கிற ஒரு முக்கியமான கிளாஸ். ஜாவா டாட் லேங்குங்கிறது ஜாவாவோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்கிற ஒரு பேக்கேஜ். அப்போ ஃபண்டமெண்டல் சாதாரண ஒரு A+B ப்ரோக்ராம்ல கூட தேவைப்படும். ஒவ்வொரு தடவையும் ஒரு டெவலப்பரை கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்போ நம்ம உடனே போய் பார்க்க வேண்டிய இடம் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங். இங்கே தான் போய் பார்க்கணும். அப்போ கிளாஸ் ஸ்ட்ரிங் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் சும்மா வாசிங்க. நீங்க படிக்கிற மெத்தடை மட்டும் மாத்துங்க போதும். படிக்கிற மெத்தடு நேற்று இந்த தமிழ் செல்வன் ஒருத்தர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. பட் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க. தமிழ் செல்வன் மட்டும் இல்லை, சிவா விக்னேஷ் அங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுப்பா, ஏதாவது நெட்ல தேடி தேடி பார்த்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பா. படிச்சு முடிச்சுட்டு பண்றேன், அதான் படிச்சுட்டு இருக்கேன், ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் படிச்சு முடிச்சுட்டு நான் பண்ணிடுறேன், படிச்சு முடிச்சுட்டு பண்ணிடுறேங்கிறேன். படிக்க படிக்க கான்ஃபிடன்ஸ் இறங்கிடும். படிக்க 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 மறந்த மாதிரியே இருக்கும். ஐயோ மறந்துடுச்சுன்னு திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் டேல புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலைன்னா அந்த டே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சும்மாவே ஒரு நாள் முழுக்க உட்காந்துருங்க, நைட்டு உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வராது.
ஐயோ இன்னைக்கு நம்ம எதுவுமே ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணலையே, அது டக்குன்னு அப்படி மனசு சொல்லாது. ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு மனசு சொல்லும். நீங்க புதுசா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணாத டே பயங்கர போரிங்கா இருக்கும். இந்த டே நைட்டு நல்லா தூக்கம் வராது. நீங்க புதுசா, நான் சொல்றது புதுசானா ப்ரோக்ராம்னு இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா இருக்கலாம், ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு அக்காவுக்கு கல்யாணமா இருக்கலாம். நீங்க அவர் கூட சேர்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்விடேஷன் கொடுக்க போயிருக்கலாம், இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண போயிருக்கலாம், மண்டபத்துல சேர் அடிக்கி போட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த டே அவ்வளோ பிளசண்டா இருக்கும். ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்ணாத ஒரு டே பயங்கர போரிங்கான டே. படிச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம இப்போ புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கணும். பழசை படிக்கிறது ஒன்று, புதுசை ட்ரை பண்றது ஒன்று. நான் பழசை முடிச்சிட்டு இருக்கேன்னா முடிச்சுட்டே இருக்க வேண்டியது. அது கான்ஃபிடென்ஸை இறக்கிட்டு. அது மாதிரி இதை நீங்க படிக்கிற அப்ரோச்சை மாத்துங்க. படிக்கிற அப்ரோச்சுங்கிறது படிக்கிறதே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்பவே மனுஷனுக்கு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து ஒரு பூக்கடை, ஒரு பேக்கரியில போய் 4 பண்ணு வாங்கி 2 பப்ஸ் வாங்கினீங்கன்னா அவர் கால்குலேட்டர் எடுத்து தான் டைப் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மாதிரியான பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்க்கு எதுக்கு உங்க மூளையை வேஸ்ட் பண்றீங்க? 5 5 10ங்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய மூளையை வேஸ்ட் பண்றீங்க? கால்குலேட்டர் வச்சு பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டா? இப்போ உட்காந்து படிக்கிற அப்ரோச்சே எப்படின்னா, ஓகே இதை 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 யூஸ் பண்ணா இது தெரிஞ்சிடும், இதை யூஸ் பண்ண டெக்னாலஜியை யூஸ் பண்ணா இது தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா படி. சும்மா வாசிங்க. சீரியலைசபிள் கேரக்டர் சீக்வன்ஸ் கம்பேரபிள் ஆல் இம்ப்ளிமெண்டட் இன்டர்ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ சீரியலைசபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, கேரக்டர் சீக்வன்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, கம்பேரபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஐட்ரபிளை யூஸ் பண்ணி ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுங்கன்னு. ஐட்ரபிள் ஐட்ரேட்டர் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா ஐட்ரபிள் ஐட்ரேட்டர்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதோ ரீடிஃபைன்ட் இன்டர்ஃபேஸஸ் நிறைய இருக்கு. மெஜாரிட்டி புது இன்டர்ஃபேஸஸ்க்கான நீட் இருக்காது. அப்படி இருந்தால் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பேபாலில் ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணிப்பாங்கன்னா, இந்தியன் யூசர்ஸ்க்கு இப்போ பேபால் வந்து இன்டர்நேஷனல் கரன்சி டிரான்சாக்ஷன், நம்ம பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு இங்கே இருக்கிறவரே காசு கொடுக்குறாரு, பிரச்சனை இல்லை. பேபால் எப்படின்னா, நான் இங்கேருந்து யூஎஸ்க்கு பணம் அனுப்புகிறேன். இப்போ யூஎஸ்க்கு பணம் அனுப்பும்போது என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்? டாலர்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இன்னைக்கு டாலருக்கு ப்ரைஸ் என்ன, இன்னைக்கு ஒரு டாலருக்கு இந்தியன் ருபீஸ் எவ்வளவு, கரன்சி வேல்யூ என்ன. நான் இப்போ இன்னைக்கு ஒரு டாலர் அனுப்புறது நாளைக்கு ஒரு டாலர் அனுப்புறதும் ஒரே, இன்னைக்கு நான் அனுப்புகிற காசும் நாளைக்கு அனுப்புகிற காசும் ஒன்றா அங்கே கன்வெர்ட் ஆகாது. அப்போ அந்த மாதிரியான இடத்துலலாம் ரூல்ஸை டிஃபைன் பண்ணி வைப்பாங்க. இந்த ரூல்ஸை செக் பண்ணிட்டு தான் மணி அக்கௌண்ட்டில் போய் விடணும். அவர் அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாரா, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாரா, பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாரா, எந்த ரூலுக்கு இடையில இவர் வரார். அதில் சில கண்ட்ரிஸை அமெரிக்கா பேன் பண்ணி வச்சிருக்கு. பொருளாதார தடையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி தடையெல்லாம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைன்னா அப்போ ரஷ்யன் கரன்சியை டைரெக்டாக அமெரிக்கன் கரன்சியாக மாற்ற முடியாது. அப்போ வேற ஏதாவது ஒரு கரன்சியாக மாற்றி அமெரிக்கன் கரன்சியாக மாற்றுறாங்களா? இந்த மாதிரியான இடத்துல ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி மினிமம் பேலன்ஸ் என்ன, எவ்வளோ இருக்கணும் வரலாம். அமெரிக்காலெல்லாம் குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் உண்டு. காலேஜ் ஸ்கூல்லலாம் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் உண்டு. ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளவுக்கு மேலே செலவு பண்ணணும். சைல்டு அக்கௌண்ட்டுக்குன்னு லிமிட்ஸ், ஒரு நாளைக்கு $100 $200 ஏதோ ஒன்று. அதுக்கு மேலே வந்து பணம் அக்கௌண்ட்லேயே இருந்தாலும் வித்ட்ரா பண்ண முடியும். 2 பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருவாங்க. குழந்தைக்கு ஒரு பாஸ்வேர்டு, அப்பா அம்மாவுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அதே கார்டு எடுத்து போய் அப்பா அம்மா பாஸ்வேர்டை போட்டால் வித்ட்ரா பண்ணிக்கலாம், குழந்தையோட பாஸ்வேர்டை போட்டால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உண்டு. அப்போ இவர் யாரா வராரு, இந்த பாஸ்வேர்டை வச்சு இவர் எந்த ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுறாரு. இப்போ இந்த ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணால் இவருக்கு என்னென்ன ரூல்லாம் அப்ளை ஆகும், இதோட ரியல் கேசஸ். இப்போ இதெல்லாம் சும்மா போய் பாருங்க. பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் ஸ்ட்ரிங் எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் கம்பேரபிள் கேரக்டர் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? ஆப்ஜெக்ட் கிளாஸை பற்றி பேசியிருக்கோமா? பேசுவோம். The string class represents character strings. சும்மா வாசிங்க. All string literals in Java programs such as ABC are implemented as instances of this class. நீங்க ABC டபுள் கோட்ஸ்ல எழுதுனீங்கன்னா அது string classோட இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்னா strings are constant. Their values cannot be changed after they are created. String buffers support mutable strings. Because string objects are immutable,
they can be shared. For example, string str abc. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சிருச்சுல? என்ன புரிஞ்சது இந்த இதெல்லாம்? புரியல, ஒன்றும் புரியல தான். சத்தமா வாசிட்டேன், புரிஞ்ச மாதிரி. சத்தமா வாசிச்சா என்ன அர்த்தம்? புரிஞ்சிருச்சு போல, அவர் புரிஞ்சிருக்கு போல அப்படி நினைச்சுக்கோங்கல்ல. புரியல, நிறைய ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னு புரியல. மாறாது, மாறாதா? அப்படி படிச்சிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோமா? இப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு எழுதிட்டு மாறாதா? இப்போ நான் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு ரீகன் எழுதிட்டு திரும்ப நேம் ஈக்குவல்ஸ் டு எஸ் வந்து மாற்றக்கூடாதா? மாற்றக்கூடாதா? ஒன்றும் பிரச்சனை வரலையே. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே எப்படி போட்டிருக்காங்க, அப்படி இருக்கு, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸ்ட்ரிங் பஃபர் சப்போர்ட் மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ். மியூட்டபிள்னா பஃபர்னால என்னன்னு தெரியல. நீ என்ன மியூட்டபிள் போயிட்டாங்க. கரெக்ட் தான். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இம்யூட்டபிள், தே கேன் பி ஷேர்டு. ஒன்றும் விளங்கலை, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் str abc இஸ் ஈக்குவலன்ட் டு, ஒன்னே ஒன்றுக்கு புரியுது. ஸ்ட்ரிங் str ஈக்குவல்ஸ் டு abc இஸ் ஈக்குவலன்ட் டு கேரக்டர் டேட்டா அரே abc. இது ரெண்டும் ஒன்று தான். நீங்க இப்படி எழுதுறதும் இப்படி எழுதுறதும் சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாதி தான், பாதி கூட புரியல. 20 to 30% தான் புரியுது. அப்படிதான் இருக்கணும், அப்படியே டிராவல் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றோம். ஸ்ட்ரிங் cde ஈக்குவல்ஸ் டு cde abc பிளஸ் cde. இந்த மாதிரியான இடத்தெல்லாம் காப்பி பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க ஏதோ பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நான் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இதோட அவுட்புட்லாம் எப்படி வருது? ஏபிசி ஏபிசி ஏதோ வருது. என்னதான் பண்ணியிருக்காங்க? முதல்ல ஏபிசி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால ஏபிசி பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா அது ஆல்ரெடி அப்படி ஒரு வேரியபிள் வச்சிருக்காங்க. என்னமோ பண்ணியிருக்காங்க, அவுட்புட் வருது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தேடி பார்ப்போம். எக்கச்சக்க கேள்வி வரும் இதுல இருந்து. அப்படியே பேசிட்டே போவாங்க. பாதி புரியும், பாதி புரியாது. ஸ்ட்ரிங் பஃபர்னா என்னது, ஸ்ட்ரிங் பில்டர்னா என்னது, அப்படியே நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ஏதோ பேசிட்டே போறாங்க. அடுத்து கீழே ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன இருக்குன்னு பேசுறாங்க. அதுக்கு கீழே மெத்தட்ஸ் அப்போ பேசணும். இவ்வளோ மெத்தட் வச்சிருக்காங்க. டிஸ்ட்ரக்டர் ஜாவால இல்லை. ஓ டிஸ்ட்ரக்டரா? டிஸ்ட்ரக்டர் ஜாவால இல்லை, C++ல. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் C++ அண்ட் ஜாவா அப்படிங்கிற கேள்வியில முக்கியமான ஒரு ஆன்சர் டிஸ்ட்ரக்டர் அங்க உண்டு, இங்கே கிடையாது. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு நீங்க தான் டெஸ்ட்ராய் பண்ணணும். இங்க ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆகும். இவ்வளோ இருக்கு ஸ்ட்ரிங்ல. அப்போ எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, போயிட்டே இருக்கு. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? போய்கிட்டே இருக்கு. ஸ்க்ரால் பண்ண ஸ்ட்ரிங்ல இவ்வளோ மெத்தட் இருக்கு. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் மெசேஜ் என்ன? பாசிட்டிவ் மெசேஜ் என்ன? நிறைய கத்துக்கலாம். பாசிட்டிவ் மெசேஜ் என்ன? நிறைய கத்துக்கலாமா? பாசிட்டிவ் மெசேஜ் இவ்வளோ இருந்தாலே உலகத்துல இவ்வளவும் தெரிஞ்ச ஒருத்தனுமே இருக்க மாட்டான். நம்ம கொஞ்சம் தான் படிக்கும். கட்டாயமா இவ்வளவும் தெரிஞ்ச ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோத்தையும் ஏமா எப்படி இது மட்டுமே எப்படி படிக்கிறது? கரெக்டான டைம்ல போட்டு விட்டாரு. ரியலா இவ்வளோ இருந்தாலே மேஜரா என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு ஐடியா எடுத்துட்டு டிராவல் தான் பண்ணியிருப்பாங்க. கவலையே பட வேண்டாம். நிறைய இருந்தாலே எல்லாருக்கும் தெரியாது சாலிடா. நம்ம அப்போ இதெல்லாம் பார்க்கலாம். அஃபிஷியல் சைட் docs.oracle.com
அப்ப இன்னைக்கு டாஸ்கை முடிச்சுட்டு வாங்க. நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது 2 விஷயம். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது 2 விஷயம். இந்த டாஸ்க் மேட்ரிக்ஸ் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் என்னதுங்க ஸ்பைரல் 11:30க்கு இப்போ கிளாஸை முடிச்சிடுறேன்.